Difference between depression and sadness is just, from happenstance, whatever happened or didn't happen for you. And depression is your body saying, fuck you, I don't want to be this character anymore. I don't want to hold up this avatar that you've created in the world. It's too much for me. Hi. You can ask the flowers. I sit for hours telling all the bluebirds, the bill and coo birds, pretty little baby, I'm so in love with you. இப்போல்லாம் டிப்ரெஷன்ன்றது வந்து ரொம்பவே ஃபேஷனபிள் வேர்டா மாறிடுச்சு. யாரை கேட்டாலும் நான் டிப்ரெஸ்டா இருக்கிறேன். எதுக்குடான்னா ஏன் டிப்ரெஸ்ஸா இருக்கணும்ன்ற ஒரு புரிதலே இல்லாம இருக்கிறாங்க. ஒரு டிப்ரெஷன் எதுக்கு டிப்ரெஸ்ஸா இருப்பாங்க, யார் டிப்ரெஸ்ஸா இருப்பாங்கன்ற அந்த ஒரு ஐடியாலஜியே இங்க யாருக்கிட்டே கிடையாது. எல்லாரும் வந்து நான் டிப்ரெஸ்ஸா இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னாலே அப்படியே ஓப்பனிங்க ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிப்ரெஷன்? டிப்ரெஷன்ன்றது வந்து நம்ம ஆர்டினரியா ஃபீல் பண்ற மாதிரி ஹாப்பினஸோ சேட்னஸோ ஆர் வந்து போரிங்கோ அந்த மாதிரி கிடையாது. டிப்ரெஷன் இஸ் a very different feeling apart from this. டிப்ரெஸ் எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி உங்களால் எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. ஏன் டிப்ரெஷன் முதல்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷன்ன்றது வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுனே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம உடம்பு மூளை ரெண்டு டயர்ட் ஆகிட்டு ஒத்துழைக்காம போகும்போது தான் டிப்ரெஷன் ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரியான ஃபீலிங் எப்போதான் வரும்னா, எந்த டைம்ல நம்ம வந்து நம்மளையே மீறி எனக்கு இது பிடிக்கல பட் இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, ஆனால் இதை விட்டு என்னால் வெளியில் வர முடியாது, நான் இதை ஏன் பண்ணுறேன்ன்றதுக்கு நான் இதை ஏன் பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சைக்கிளில் மாற்றும் போது தான் நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகும். நம்ம உடம்பு நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல கூட நம்ம கூட யாராவது நம்ம இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கூட புரிஞ்சுக்கிற ஆளுங்க யாராவது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாராவது நம்ம கூட அந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ற போது இருக்கிற ஆளுங்க நம்ம அந்த விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்றோம் அப்படின்னும் போது they will understand eventually. ஓகே, அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆர் வந்து ஒரு ஆறுதல் கொடுத்தோம். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு டிப்ரெஷன் பெருசாக வராது. ஆனால் எந்த நேரத்தில் நம்ம யாருக்கூடையும் பேசாம நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னும் போது நம்மளுக்கு டிப்ரெஷன் உருவாகும். இப்போ டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிப்ரெஷன் எல்லாருக்கும் வரும். 10-11 வயசு பசங்க டிப்ரெஷன் சொல்றாங்க, எனக்கு கோபம் வருது அப்படின்னு. உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி டிப்ரெஷன் வரும். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதாகட்டும், அவர் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்காத வேலை ஏதாவது செய்யும் போது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுனால டிப்ரெஷன் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுக்கு டிப்ரெஷனே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிப்ரெஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதாகட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதாகட்டும், நான் எதுக்கு எடுத்தாலும் நான் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் நல்ல மெச்சூர்ட் ஒன்ஸ். 25-26 வயசு இருக்கிறவங்க கூட நல்ல டிப்ரெஸ்ஸாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க டிப்ரெஸ்ஸாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் they have no idea. அவன் டிப்ரெஸ் ஆகணும்னு ஆகுறான்டா. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு கஷ்டமே இல்லை, அவனுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணும், அவ்வளோதான். அதுக்காகவே டிப்ரெஸ் ஆகுறான். இரு அவன் வரான். மச்சான் சொல்கிறா நான் டேட்டிங் போகிறேன்டா. சூப்பர்ரா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். யார் கூட? எனக்கு யாரா இருக்கா, தனியாக தான் போகும். ஸோ டிப்ரெஷன்ன்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து எல்லாருக்கும் வரும், ஜாலியான ஃபீலிங் அப்படிலாம் கிடையாது. டிப்ரெஷன்ற ஒரு ஃபீலிங் ரொம்பவே க்ரூவலானது. உங்களால் அது யார்கிட்ட எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் வெரி பேட் சிச்சுவேஷன். ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்களோட எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்களால் எதையும் ஃபீல் பண்ண முடியாது.
எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. முதல்ல நீங்க டிப்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து ஒன்றும் ரொம்பவே அப்படியே சோகமாலாம் இருக்க மாட்டீங்க. நீங்க டிப்ரெஸ்ஸா இருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கே தெரியாது. நீங்க ஜாலியா தான் இருப்பீங்க, ஆனா ஒரு எம்டினஸ், ஒரு எம்டினஸ் உங்களால அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீங்க சிரிப்பீங்க, ஆனா அந்த சிரிப்புல சந்தோஷம் இருக்காது. எல்லாரும் கூட ஜாலியா பேசுவீங்க, ஆனா அதை நீங்க மனசார பேச மாட்டீங்க. அந்த மாதிரிதான் டிப்ரெஷன் இருக்கும். டிப்ரெஸ்ஸா இருக்கிறவங்கள பார்த்து நீங்க அந்த அளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது டிப்ரெஸ்ஸா இருக்கிறாங்களோ இவங்க நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க ரொம்பவே நார்மலா சில்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருப்பாங்க. பட் இன்சைட் எம்டி. ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுனே இருக்கும்போது, அதாவது நீங்க வந்து அதிகமான மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா ட்ரை பண்ணி உங்களால முடியாம போகிறதாகட்டும், பிடிக்காத வேலையை திரும்ப 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 செய்யறதாகட்டும், பிடிச்சவங்களை இறக்குறதாகட்டும், அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்கள, ஆனா அவங்கள பார்க்க முடியாம போறதோ அவங்க இறந்து போறதோ ஆகலாம். இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் ஆகுது. ஆனா டிப்ரெஷன் விட்டு வெளியில வர்றதுக்கு சில பல வழிகள் தான் இருக்கு. அந்த வழிகள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ரீசார்ஜபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாராவது ஒருத்தர். எனக்கு அது எங்க அப்பா. அந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், உங்க பசங்களா இருக்கலாம், ஆர் உங்களுக்கு நீங்களா கூட இருக்கலாம். நம்மளால நம்ம டிப்ரெஷன் ஃபீல் பண்ண முடியும்னா சம் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அதாவது நம்ம செல்ஃப் கிட்ட நம்ம உண்மையா இருக்கும். ஏன்னா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஏன் எனக்கு நானே அட்மிட் பண்ணிக்கிட்டேன்னா ஆல்ரெடி கிளியர் ஆஃப் ஆஃப் த ப்ராப்ளம். எனக்கு இது பிடிக்கல, அதனால என்னால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை நான் ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கு வச்சு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் மூளை இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காம முடியாது அப்படின்னு சொல்ற போது உங்களால் உங்களுக்கே உண்மையாக இருக்க முடியாத போது உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. அதுதான். ஸோ டிப்ரெஷன்ன்றது வந்து ரியல். டிப்ரெஷன் வந்து சில பேர் சொல்லுவாங்க டிப்ரெஷன்லாம் ரியல் கிடையாது, டிப்ரெஷன்லாம் சும்மா ட்ராமா அப்படி இப்படி. டிப்ரெஷன் ரியல் தான். அந்த வகையில் டிப்ரெஷன்ன்றது வந்து உண்மையான ஃபீலிங், ஒரு 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 மோசமான ஃபீலிங். இந்த ஃபீலிங் விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா உங்கள் செல்ஃப்க்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் ரீசார்ஜபிள் பாயிண்ட் பர்சன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கிட்ட போய் நீங்கள் பேசணும். ஆர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். என்னால 500 எடுக்க முடியாது, என்னால 400 தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகி வர்றதா ஆகட்டும், அவர் எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் வேற வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதாகட்டும். அதுவும் இல்லைன்னா நான் அந்த பர்சன் மிஸ் பண்றேன் அப்படின்னும் போது அவங்களை தேடி போறதாகட்டும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களோட டிப்ரெஷன் இவென்ச்சுவலி குறைய வாய்ப்பு இருக்கு. டிப்ரெஸ்ஸா இருக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் அதை விட்டு வெளியில வர்றதான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் டிப்ரெஸ்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனம். ஸோ டிப்ரெஸ்ஸாக இருந்தால் வெளியில் வரப்பாரு. அண்ட் இந்த டிப்ரெஷனே இல்லாமல் இந்த டிப்ரெஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்கிற தற்கூரி விஷயத்துக்கிட்டு வரும். டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்தோம்னாலே டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் யார் இந்த ரொம்பவே அப்படியே இப்படிலாம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்கள, இவங்க கிட்ட இருந்து நீங்க ஆக்சுவலா ஒதுங்கி நிற்கிறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நீங்க நினைக்கிறதோட ரொம்ப மோசமானவங்க. இவங்க உங்க கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப இவங்க இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு டிப்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டிப்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லும்போது நீங்க கல்லாலே அடிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துக்காரங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு பொய். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதுதான் ரியல் டிப்ரெஷன் அப்படின்னு நம்பாதீங்க. அப்புறம் அந்த சின்ன பசங்க டிப்ரெஸ்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தே கேன் பி ஆல் ஸோ டிப்ரெஸ்ட். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் வீட்டில், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அது என்னன்னு கேட்டு நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள்.
அண்ட் டிப்ரெஸ்டாக யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு பி மேக் தம் ஹாப்பி. ஒருத்தர் டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஸ்ஸாக இருக்கிறானுங்க அப்படியே தள்ளி வராமல் என்ன ஏதுன்னு போயிட்டு தெரிஞ்சுக்க பாருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து விலகி வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து they don't feel comfortable with you. டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளை யாருக்குமே பிடிக்காதுன்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள எவென்ச்சுவலாக வந்துடும். பட் நீங்கள் ஒரு குட் ஹியூமன் பீங்கோ, ஒரு குட் ஃப்ரெண்டாகவோ நீங்கள் யாரும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு இந்த ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க அப்படியே சும்மா இப்படி இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் கேட்லாம் சரி பண்ணுற அவசியம் கிடையாது. அவனுங்க சும்மா ஸ்டோரிக்காகவும் ரீல்ஸ்க்காகவும் பண்ணிருப்பாங்க. உண்மையாகவே டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிரிப்பாங்க, ஆனால் அவங்க சிரிப்பு ஃபீலிங் இருக்காது. அந்த சிரிப்பு வச்சே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ரியலாக சிரிக்கிறாங்க, ரொம்ப சிரிக்கிறவங்களை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு அவங்க டிப்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. சின்ன ஜோக்குக்கெலாம் சில பேர் விழுந்து சிரிப்போம். அவங்கள சில பேர் பியர்டாக பார்ப்பாங்க. ரொம்ப சில பேர் மட்டும் முன்னிட்டு கவனிப்போம். இந்த கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் அவங்க டிப்ரெஸ்ஸாக இருக்கிறாங்களா நார்மலாக இருக்கிறாங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் அன்பு பார்த்துங்க, ஸ்ப்ரெட் லவ், போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி அவங்க வெளியில் கொண்டு வர பாருங்க. அதுதான் ஒரு மனிதனோட கடமை. இந்த பொய்யா இருக்கிறவங்களாரையும் கல்லால் அடிங்க, தப்பே கிடையாது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் நாளைக்கு இன்னொரு வீடு அடுத்த வீடியோவில் வர வரைக்கும் டாட்டா பை பை, see you, take care.